நம்ம ஃபங்க்ஷன் பரபரப்பு வீடியோ பார்க்கலாமா? காலையிலேயே நான் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேங்க. நைட்லாம் தூக்கமே வரல. பார்த்திங்கன்னா 1 மணி ஆயிடுச்சு நான் தூங்குறதுக்கு. பூவை கட்டி வச்சுட்டு, அப்புறம் இந்த விளக்குலாம் இருந்துச்சு, நல்ல விளக்கு, குத்து விளக்குலாம் இருந்தது. அதெல்லாம் விளக்கி கழுவி கவுத்துட்டு, அதுக்கப்புறம் நான் தூங்கினேங்க. தூங்கினாக்கா எங்கே தூக்கம் வந்துச்சு, முழிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன். 4 மணி ஆயிடுச்சு. 4 மணி ஆன உடனே சரி இப்போ எந்திரிச்சு கிளம்புனா தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே குளிச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். கிளம்பும்போது பிள்ளைங்கள்லாம் எழுப்புனா பிள்ளைங்க எந்திரிக்கவே மாட்டேன்ட்டாங்க. என்னடா அந்த பிள்ளைங்க எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு வேலை செய்கிறது, குளிக்கிறது, ரெடி ஆகிறது, அப்புறம் வந்து எழுப்புறது, இந்த மாதிரியே இருந்துக்கிட்டு இருந்தேன். அப்பயும் எந்திரிக்கல. பிள்ளைங்க முகத்தில் தண்ணியெல்லாம் தெளித்து பார்த்தா அப்பயும் எந்திரிக்க மாட்டேன்ட்டாங்க. 4 மணிக்கு வந்து எந்த குழந்தைங்க தான் எந்திரிக்குங்க? எந்திரிக்கிறது கொஞ்சம் சோர்வாக தானே இருக்கும். நம்மளுக்கே எந்திரிக்க முடியாது, பிள்ளைங்க என்ன பண்ணுங்க அப்படிங்கிறது நினச்சி பார்த்தாலும் இருந்தாலும் பிள்ளைங்க அங்கே இல்லைன்னா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு நானும் மீண்டும் அதுங்களை எழுப்பிட்டு இருந்தேன். அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்ச உடனே பார்த்திங்கன்னா பிள்ளைங்களை அழைச்சிக்கிட்டு அப்படியே நானும் ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டேன். ஆஃபீஸில் போய் பார்த்திங்கன்னா நான் 2 கவர் ஃபுல்லாக பூ எடுத்துகிட்டு போனேன். 2 கவரில் ஜெவந்தி பூ எடுத்துகிட்டு போனேன், மஞ்சள் ஜெவந்தி. ஒரு கவரில் வெள்ளை ஜெவந்தி எடுத்துகிட்டு போனேன். அப்புறம் மல்லிகைப்பூ தனியாக எடுத்துகிட்டு போனேன். அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா அதெல்லாம் எடுத்து நம்ம நிலைக்கு கட்டும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. ஒரு பக்கம் நீட்டாக நல்லா பெருசாக இருந்துங்களா, ஒரு பக்கம் மட்டும்தான் தொங்குனுச்சு. இந்த பக்கம் அப்புறம் நடுப்புற வைக்கிறதுக்கு இல்லை. சரி கொஞ்சம் பூ இருந்தது, அதையும் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேயே போட்டு நான் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். கொஞ்சம் பட்டன் ரோஸ் வாங்கியிருந்தா இடையில கட்டியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதை வாங்காமல் விட்டுட்டேன். அது யோசிக்க தோணலை. அப்போ டக்குன்னு வாங்கிட்டேன். சரி இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தேன். வெள்ளை ஜெவந்தி இருந்தது, அதை வச்சு கொஞ்சம் பார்டர் மாதிரி கட்டி வச்சா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கீழே அப்படியே கொஞ்சம் மாதிரி கட்டி வச்சா நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் கட்டி வச்சுட்டு அப்படியே அகத்தியர் சாமிக்கு கொஞ்சம் இந்த மாலையை போட்டு விட்டேன். அதுவும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து விளக்கெல்லாம் செட் பண்ணி அப்படியே கோர்த்து அதுக்கெல்லாம்